ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த தடையை நீக்கி மத்திய அரசு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் பால் கனகராஜ் தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மத்திய அரசு ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த அனுமதி அளித்து உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் பால் கனகராஜ், ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த அனுமதி அளிக்கும் உத்தரவை பிறப்பித்தால் மட்டும் போதாது என்றார். மத்திய அரசு இதனை சட்டமாக இயற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பால் கனகராஜ் வலியுறுத்தியுள்ளார். உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பிலே இந்த விவாதத்தை எடுத்துக்கொண்டு ஜல்லிக்கட்டில் காளைகளை பயன்படுத்துவது அதை கொடுமைப்படுத்துவதற்கு சமமானது, அதை வதை செய்வதற்கு சமமானது என்ற காரணத்தின் அடிப்படையிலே அதை தடை விதித்திருந்தது. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அது இந்த நாட்டினுடைய சட்டம். அந்த சட்டத்தை ஒரு அரசாணை மீற முடியாது. ஆனால் அந்த அரசாணை என்பது சட்டமாக வடிவமைக்கப்பட வேண்டும். அப்படி வடிவமைக்கப்படும் பொழுதுதான் அந்த தொடர்ந்து ஜல்லிக்கட்டு நடத்துவது என்பது ஒரு காரியமாக தொடர்ந்து நடைபெறும். இல்லை என்றால் இந்த ஜல்லிக்கட்டு என்பது நடப்பதற்கான சாத்தியக்கூறு மிக மிக குறைவாக இருக்கிறது.